Hi friends, in the exercise 1.5 6 sum பார்க்கலாம். So let f of x equal to x square minus 1. So find f of f second question. Okay. So first one நம்ம f of f கண்டுபிடிக்கலாம். f of f, that means f போட்டு f of x போடணும். So f of x வந்து x square minus 1. நமக்கு என்னன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா f of x வந்து x square minus 1, right? So திருப்பி இந்த x square minus 1 இந்த x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே x இருக்கிறதுனால அந்த பிளேஸில் x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டேன். இங்கே ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 1. இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே எழுதுகிற a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இது திருப்பி சொல்கிறேன், x ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் வந்தாலும் f of x. ஓகேவா? ஸோ இந்த f of x திருப்பி இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதனால் இது அப்படியே ஃபுல் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸில் போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் ப்ளஸில் போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டேன் மைனஸ் 1. ஓகே. ஸோ இப்போ இந்த a மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 ஆகும் மைனஸ் 2ab. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இன்ட்டு 1, ஸோ 2x ஸ்கொயர் தான் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான், அப்புறம் இந்த மைனஸ் 1. ஓகே. ஸோ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ இதிலே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா f of f, தட் மீன்ஸ் இதில் நம்ம வந்து இந்த f of f நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான். ஓகேவா? இது எத்தனை போய் சிம்பிளாக சொல்கிறேன், இது எத்தனை போய் ஜஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த f of f இருக்குல்ல, இது வேல்யூ வந்து இதுதான். தட் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா? ஜஸ்ட் இந்த வேல்யூ வந்து இந்த எக்ஸ் ப்ளஸில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸில் அப்படியே எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே வெளியே ஸ்கொயர் இருக்குது, ஸோ இங்கே போடுறேன். அப்புறம் மைனஸ், ஸோ மைனஸ். இதுதான் வந்து f of f. இது வந்து f of f. ஓகே. ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ.